ഇങ്ങനെ കേഴുന്ന ഭക്തന്റെ മുന്നിലായി ദേവനാമയ്യപ്പൻ മുന്നേ പോലെ കോമള ബാലസ്വരൂപമെടുത്തുകൊണ്ടോതി വിജയനെ പുൽകിക്കൊണ്ട്, എന്നുടെ ഉത്തമ ഭക്തർക്കു മാത്രമേ വിശ്വരൂപത്തിനെ പാർത്തുകൂടൂ, ആയതുകൊണ്ടു നീ എന്നുടെ ഭക്തരിൽ മുമ്പനാണെന്നു ഞാൻ ചൊല്ലിടുന്നേൻ. இப்படியாக அழுது புலம்புற அந்த விஜயனோடு முன்னால பகவான் ஐயப்ப சுவாமி முன்ன மாதிரி கோமள பாலஸ்வரூபம் எடுத்துட்டு வந்து நிற்கிறார். பால சாஸ்தாவாயிட்டு வந்து நிற்கிறார். அதுக்கப்புறமா அந்த விஜயனை கட்டி பிடிச்சுக்கிறார் பகவான். அதுக்கப்புறமா சொல்றார், என்னோட உத்தமனான பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஸ்வரூப தர்சனம் கிடைக்கும். அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தர்சனம் நான் காட்டி கொடுத்திருக்கேனே, இப்பதா உனக்கு நான் விஸ்வரூப தர்சனம் காட்டி கொடுக்கிறேன். அதே மாதிரி நீ என்னோடு உத்தம பக்தர்களில உத்தமனாக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். സമ്പത്തും സന്താന സമ്പത്തും മേൽക്കോമേൽ വർദ്ധിക്കും അങ്ങേക്ക് ജന്മത്തിങ്കൽ, നിന്നുടെ തൊട്ടടുത്തുള്ള ജന്മത്തിൽ ഞാൻ പുത്രഭാവത്തോടെ വന്നു ചേരും. ആ ജന്മം കൊണ്ടു സായുജ്യവും അങ്ങയ്ക്കു വന്നു ഭവിക്കും, അതോർത്തുകൊള്ളുക. എല്ലാവിധത്തിലും മംഗളം അങ്ങയ്ക്കു സർവസമയവും ചേർന്നുകൊള്ളും. சம்பத்தும் சந்தான சம்பத்தும் மேலுக்கு மேல் உனக்கு இந்த ஜென்மத்திலேயே உண்டாகும். உன்னோட அடுத்த ஜென்மத்தில நான் உனக்கு புத்திரபாவத்துல வந்து சேருவேன் அப்படின்னாக்கும் பாலசாஸ்தா சொல்றார். புத்திரனாயிட்டு வருவேன்னு பகவான் சொல்லிட்டு இல்லை, புத்திரன் மாதிரி புத்திரபாவத்துல வருவேன் அப்படின்னாக்கும் சொல்லியிருக்கார். அதாக்கும் பந்தள ராஜாவாயிட்டு விஜயன் அடுத்த ஜென்மத்தில விஜயன் ஜனிச்சோன அந்த விஜயனுக்கு பந்தள ராஜாவுக்கு பகவான் புத்திரபாவத்துல காரணத்திலேருந்து கிடைக்கிறார். அதையாக்கும் இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த ஜென்மத்தினால உனக்கு சாயுஜ்யம் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பகவான் சொல்றார். எல்லா விதத்திலையும் மங்களம் உங்களுக்கு சர்வ சமயமும் வந்து சேர்ந்திடும் அப்படின்னு பகவான் மணிகண்டன், பாலசாஸ்தாவான மணிகண்டன் விஜயனுக்கு எடுத்து சொல்றார். ഇങ്ങനെ ചൊല്ലി മറഞ്ഞു പരാൽ പരൻ വർഷം കഴിഞ്ഞുള്ള കാറുപോലെ. இப்படியாக விஜயன் கிட்ட அருள்வாக்கு சொல்லிட்டு பகவான் அங்கேருந்து மறைஞ்சு போறார். எப்படி மறைஞ்சு போறார் அப்படின்னா, மழை பெஞ்சு தோர்ந்து அந்த வானம் எல்லாம் எப்படி வெள்ளையாகுமோ அதே மாதிரி அங்கேருந்து நகர்ந்து போறார். അല്ലയോ ശ്രീരാജശേഖര മന്നവ നീ തന്നെയാണ് വിജയ വിപ്രൻ. இங்க அகஸ்திய மாமுனி ஆக்குமே கதை சொல்லிட்டு இருக்கார். அந்த அகஸ்திய மாமுனி இந்த பந்தள ராஜா கிட்ட சொல்றார், இத்தனை நேரம் நான் உன்னோடு கதையாக்கும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீ ஆக்கும் அந்த விஜயனாயிட்டு இருந்த நீ ஆக்கும் இப்போ பந்தள மகாராஜாவாயிட்டு ஜனிச்சிருக்காய், அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். பூர்வ ஜென்மத்திலே வார்த்தைകൾ കേട്ട നീ പുണ്യവാനെന്നു അറിഞ്ഞുകൊള്ളുക. പൂർവ ജന്മ ചരിത്രത്തെ നീ കേട്ടിണ്ടേ, அந்த பகவானோட மகிமையை நீ கேட்டுண்டியே, நீ எந்த அளவுக்கு புண்ணியவானாக்கும் அப்படிங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அகஸ்திய மாமுனி இங்க சொல்றார். കുംഭദളത്തിന്റെ മഹാത്മ്യവും നന്നായി കേട്ടില്ലേ ഭക്ത മനസ്സിരുത്തി. കുംഭദള മഹാത്മ്യം நீ நன்னா கேட்டுண்டியா, மனசுல உனக்கு அது நன்னா பதிஞ்சு போயிடுத்தா அப்படின்னெல்லாம் அகஸ்திய மாமுனி அந்த விஜயனா இருக்கிற பந்தள பூதேசன் கிட்ட கேட்கிறார். ശ്രീമണി കണ്ഠനോട് അങ്ങേക്കു പുത്രനെ പോലുള്ള വാത്സല്യ കാരണവോ നന്നായി വിചാരിച്ചു നോക്കുക, മറ്റൊന്നും ചൊല്ലേണ്ടതില്ലല്ലോ ഭക്തരാജൻ. ஸ்ரீமணிகண்டன் கிட்ட உங்களுக்கு புத்திரன மாதிரி இருக்கிற வாத்சல்யமாக்கும் இருக்கு, அதை நீங்கள் நினைச்சு பாருங்கோ, நீ வேற ஒண்ணுமே நீங்கள் சிந்தனை பண்ண வேண்டாம் அப்படின்னாக்கும் இங்க அகஸ்திய மாமுனி சொல்றார். കുംഭസൂതനാമഗസ്ത്യന്റെ ഭാഷിതം കേട്ടു മഹീപതി ആനന്ദത്താൽ ഒന്നും മിണ്ടാതെ ഇരിക്കുന്നതു കണ്ട് പിന്നെയും ചൊന്നാൻ അഗസ്ത്യനപ്പോൾ. കുംഭസുതനാണ് അഗസ്ത്യനോട്
பேச்செல்லாம் கேட்டு பந்தள பூபதி, பந்தள மகாராஜா, பாண்டிய மகாராஜா ஆனந்தத்தால ஒன்னும் பேசாம இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் அகஸ்திய மாமுனி அப்போ சொல்றார், கேட்டாலும் கேட்டாலும் ராஜாவே பம்பதன் மகாத்மியம் பாபநாசனமல்லோ, வீர மகர்ஷி பரശുരാമൻ പണ്ട് സർവോത്കൃഷ്ടങ്ങളാം തീർത്ഥങ്ങളെ. பம்பா மகாத்மியம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றார் அகஸ்திய மாமுனி பந்தள மகாராஜா கிட்ட. பாபங்கள் எல்லாம் இல்லாம பண்ற அந்த பம்பா மகாத்மியத்தை கேட்கணும். வீர மகர்ஷி பரசுராமன் தீர்த்தங்களை கேரள ராஜ்யத்துக்கு கொண்டு வரத்துக்காக பரமசிவனை தபசு செஞ்சு ஆக்ரக சித்திக்காயிட்டு அனுகிரகம் வாங்கிண்டு அங்க கொண்டு வந்ததாக்கும் பிரசித்தமான தீர்த்தங்கள் எல்லாம். அப்படி இருக்கிற தீர்த்தங்களில முக்கியமான ஒன்னாக்கும் திவ்யமான இந்த பம்பா நதி. வீர மகர்ஷி പരശുരാമൻ പണ്ട് സർവോത്കൃഷ്ടങ്ങളാം തീർത്ഥങ്ങളെ കേരള രാജ്യത്തിലെത്തിപ്പതിനായി പാരം ശിവനെ തപസ്സു ചെയ്ത് ആഗ്രഹ സിദ്ധിക്കാനുഗ്രഹം വാങ്ങിക്കൊണ്ടെല്ലാ പ്രസിദ്ധമാം തീർത്ഥങ്ങളും സാന്നിധ്യ ശക്തിയാരോളുന്ന ദിവ്യയാം പമ്പാ നദിയെ ഉൽപാദിപ്പിച്ചു. பாபத்தை தீர்க்கிற நதியானதுனால பம்பா நதி அப்படிங்கிற பேரும் உண்டாச்சு. പാപത്തെ തീർത്തു പാലിക്കുന്നതു കൊണ്ട് പമ്പ എന്നുള്ളൊരു ചൊല്ലും പൊങ്ങി. പിന്നെ മഹർഷി ഉരച്ചു ഭഗവാന്റെ പൂജാവിധികളെ വിസ്തരിച്ച്. அதுக்கப்புறமா பகவானோட பூஜாவிதிகளை அகஸ்திய மாமுனி பந்தள மகாராஜா கிட்ட விஸ்தரிச்சு சொல்றார். ദേവർകൾക്കുള്ള സമസ്ത ഗുണങ്ങളും ആവിർഭവിച്ചു സുഖിപ്പതോർത്താൽ ഭൂദേശ ഭൂജയാകുന്ന തപസ്സു കൊണ്ടാണെന്നു നേരിൽ ധരിക്ക വേണം. இந்த தேவர்களுக்கு இருக்கிற சமஸ்த ஐஸ்வர்யங்களும் பூதேச பூஜையினால உண்டாகிறதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. കാർത്തവീര്യാർജുനൻ സംതൃപ്തനായതും ഭൂദേശൻ തന്നുടെ സേവ കൊണ്ടാം. കാർത്തവീര്യാർജുനൻ അവരോട് സങ്കടങ്ങളെല്ലാം ഇല്ലാമ ആയിരുന്നതും അവർക്ക് இந்த பகவானை சேவிச்சதுனாலேயாக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. കാർത്തവീര്യൻ പണ്ട് ദത്തനാകും ഗുരു മുഖ്യനെ പോയി കണ്ട് ചോദിച്ചപ്പോൾ കാർത്തവീര്യാർജുനൻ മുന്നാലെ അവരോട് ഗുരുവാன ദത്ത മഹാഗുരുവെ பார்த்து കേട്ടോണേ. ദത്തനുരച്ചു മനഃശുദ്ധിയും നല്ല സിദ്ധിയും മുക്തിയും സിദ്ധിക്കുവാൻ. நல்ல മനഃശുദ്ധിയും സിദ്ധിയും മുക്തിയും എല്ലാം கிடைக்கிறதுக்கு ഓരോരോ ദേവനെ വെവ്വേറെ പൂജിപ്പതെത്രയും ദുർഘടമാവുകയാൽ ஒவ்வொரு பகவானை வேற வேற விக்கிரகங்களில ஆராதிச்சு பகவானை கூப்பிடுறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறதுனால எல்லாற்றினும் மேகமூலமாய் தேகத்தில் தேகியாய் சர்வர்க்கும் ஆதாரமாய் எல்லா பகவானுக்கும் சர்வ சக்தியாயிட்டு அந்த எல்லா സർവശക്തിயான பகவானுக்கும் ആധാരമായിട്ട് എല്ലാ ദേവന്മാർക്കും ഉള്ളൊരു സത്തായി വർത്തിക്കും താരക பிரம்மமூர்த்தி. அந்த தாரக பிரம்மமூர்த்தியை நீ பூஜை பண்ணு அப்படின்னாக்குவீங்க சொன்னார் கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு அவரோட குருவான தத்தன் அப்படின்னு இங்க அகஸ்திய மாமுனி பாண்டிய மகாராஜா கிட்ட சொல்றார். ആയുള്ള ഭൂദേശ പൂജയെ ചെയ്യുകയിൽ ഇച്ഛിപ്പതും വേണ്ടതും ലഭിക്കും. அதனால தாரக பிரம்மஸ்வரூபமான அந்த பகவானை பூஜிச்சானா, அந்த பூதேச பூஜை செஞ்சானாக்கா உனக்கு என்னெல்லாம் நீ ஆகிரகிக்கிறதோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாக்கும் சொல்றார்.
താരക ബ്രഹ്മത്തിൻ പൂജാവിധികളോ മാഹാത്മ്യമേറുന്ന യോഗം തന്നെ. அந்த பகவானை பூஜிக்கிற அந்த பூஜாவிதி பெரிய மகாத்மியமாக்கும். നിർഗുണ പൂജ സഗുണ പൂജ എന്നു രണ്ടു വിധമുണ്ട് കണ്ടിടുന്നു. നിർഗുണ പൂജയും സഗുണ പൂജയും அப்படின்னு ரெண்டு டைப்ல இருக்கு. விக்கிரக ஆராதனை இல்லாத பூஜையும் விக்கிரகங்களை வச்சு பூஜை பண்ற பூஜையும் அப்படின்னு அர்த்தம். പൂജാക്രമങ്ങൾ ഉപദേശമായിട്ടു ചെയ്യുക വേണം ഗുരുവരിഷ്ടൻ. பூஜை பண்றதா இருந்தா ஒரு குரு கிட்ட அதுக்கான உபதேசத்தை வாங்கிட்டு வேணும் செய்யறதுக்கு. ഇങ്ങനെ ഓരോരോ ഭേദങ്ങളെ ചൊല്ലി പിന്നെയും വിസ്തരിച്ചു മഹർഷി. இப்படியெல்லாம் പലവിധത്തില ഭഗവാനോട് മഹിമകളെ എടുത്തു ചൊല്ലി വിസ്തരിച്ചാർ അഗസ്ത്യമാമുനി. പൂജയ്ക്ക് വേണ്ടുന്ന കാലങ്ങൾ സാത്വിക രാജസ താമസ വർഗഭേദം. பூஜை பண்ண வேண்டிய அந்த காலங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சாத்விக ராஜச தாமச அந்த டிஃபரன்ஸும் எடுத்து சொல்றார். സ്നാന വിധികൾ വിഭൂതി ധരിക്കുവാനുള്ള ചടങ്ങുകൾ ദ്വാസ്തഭുജ. സ്നാനവിധികൾ எப்படி குளிக்கணும், குளிக்க முடியாதவா எப்படியாக்கும், புரோட்சணம் பண்ணிட்டு பூஜை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றார். அதே மாதிரி விபூதி தரிச்சுக்கிறது எப்படி எல்லாம் ஆக்கும் இதெல்லாத்தையுமே எடுத்து சொல்றார். ആസന ഭേദങ്ങൾ പൂജാ വസ്തുക്കളാ പൂജതൻ മട്ടുകൾ മന്ത്രങ്ങളും നൈവേദ്യ രീതിയും മാനസ പൂജയും ഭൂതപരിവാര പൂജകളും. எப்படியெல்லாம் உட்கார்ந்துண்டாக்கும் பகவானை பூஜை பண்ணணும். அதே மாதிரி பூஜைக்கான பொருள்கள் என்னவாக்கும், என்னெல்லாம் மந்திரங்களை உபயோகிச்சாக்கும் பகவானை கூப்பிடணும், பகவானுக்கு என்னெல்லாம் பிரசாதமாக்கும் கொடுக்கணும், மானச பூஜை பண்றது எப்படி, அதே மாதிரி பகவானோடு அந்த பரிவாரங்களுக்கு பூதகணங்களுக்கு எப்படியாக்கும் பூஜை பண்றது, இதெல்லாம் அகஸ்திய மாமுனி இங்க சொல்லி கொடுக்கிறார். പുഷ്പാഞ്ജലിയും ഉദ്വാസനയും പിന്നെ രീതിഭേദങ്ങളും അർജുനനായി ദത്തൻ പറഞ്ഞു കൊടുത്ത വിധത്തിൽ ആ ബ്രഹ്മർഷി മുഖ്യനുപദേശിച്ചു. கார்த்தவீரியார்ஜுனனுக்கு தத்தாத்ரேயன் எப்படியாக்கும் டீட்டெயிலா விவரிச்சு சொன்னாரோ அதே மாதிரியாக்கும் இங்க பந்தள மகாராஜாக்கு அகஸ்திய மாமுனி சொல்லி கொடுக்கிறார். பாண்டிய மகிபதி சர்வவும் கேட்டிட்டு பக்தியில ஹரியில் ஆண்டுவானான். அகஸ்திய மாமுனி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு பாண்டிய மகாராஜா பக்தியோடு ஆனந்த லஹரியில நிறுத்தம் வச்சார். താരക ബ്രഹ്മ പ്രതിഷ്ഠ നടത്തുവാൻ താമസിക്കുന്നത് യുക്തമല്ല. ആകയാൽ ഉത്തമ പദ്ധതി കൈക്കൊണ്ട് ചൊൽക്കൊണ്ട മന്ദിരമൊന്നുണ്ടാക്കൂ. താരക ബ്രഹ്മ പ്രതിഷ്ഠ நடத்துறதுக்கு டிலே பண்ணக்கூடாது. அதனால ரொம்ப சீக்கிரமா அதுக்கான முயற்சிகளை ஆரம்பி அப்படின்னாக்கும் இங்க அகஸ்திய மாமுனி പന്തള മഹാരാജാ കിட்ட சொல்றது. സാലപുരാധിപനാകുന്നോരാചാര്യൻ പോരും പ്രതിഷ്ഠയ്ക്കു തക്കവണ്ണും മഞ്ചാംബികയ്ക്കും വാബരവീരനും വെവ്വേറെ അമ്പലം തീർക്ക വേണം. വാബരൻ തന്നെ മഹിഷിമാരികാക്യമായ വനത്തിൽ ക്ഷേത്രം പണിത്. அங்க பரசுராமன் பிரதிஷ்டை பண்றதுக்கு வந்து சேருவார். மஞ்ச மாதாம்பிகைக்கு பாபரசுவாமிக்கு எல்லாம் வேற வேற கோவில் அங்க உண்டாக்கணும். வாபரன் அந்த மகிஷிய நிகிரகம் பண்ணின இடத்துல இருந்துட்டு அந்த கோவிலுக்கு வரவாள பாதுகாப்பர். அந்த வாபருக்கு அந்த மகிஷிய வதம் பண்ணின அதே இடத்துல கோவில் பணியணும் அப்படின்னாக்கும் இங்க அகஸ்திய மாமுனி பந்தள மகாராஜா கிட்ட சொல்றது. മുൻകൂട്ടി തന്നെ പ്രതിഷ്ഠിക്കുക വേണമെന്നതും ഓർമ്മയിൽ ചെയ്യുക രാജൻ.
ഞാനും പ്രതിഷ്ഠാ സമയത്തവിടത്തിൽ വന്നു ചേർന്നിടും ശുഭം വരട്ടെ. ഭഗവാൻ மணிகண்டசுவாமிக்கு கோவில் கட்டி பகவான் அங்க பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாலேயே வாபரை அங்க பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோ. நானும் பிரதிஷ்டா சமயத்துல அங்க வந்து சேர்ந்துடுவே, எல்லாருக்கும் சுபம் உண்டாகட்டும் அப்படின்னு அகஸ்திய மாமுனி சொல்லிட்டு ഇങ്ങനെ വാർത്ത പറഞ്ഞു മറഞ്ഞു പോയി ദിവ്യനാകുന്നോരഗസ്ത്യമുനി. இப்படி சொல்லிட்டு அகஸ்திய மாமுனி அங்கேந்து അപ്രത്യക്ഷമായിടുறார். ബ്രഹ്മർഷി പോയൊരു നേരത്ത് രാജാവ് നിത്യകർമ്മങ്ങൾ കഴിച്ചുകൊണ്ട് ഭൂദേശ മാഹാത്മ്യമൊന്നു മാത്രം ചിന്തിച്ചൽപ്പം നിശയിലുറങ്ങി. പിന്നെ അഗസ്ത്യമാമുനി പോனதுக்கப்புறமா மகாராஜா அவரோட நித்திய கர்மங்களெல்லாம் செஞ்சுட்டு பகவான் மணிகண்ட சுவாமியை மனசுல அப்படி தியானிச்சுண்டு வேற ஒன்னும் சிந்தனை பண்ணாம பகவானை மட்டுமே சிந்தனை பண்ணிட்டு இருந்தார். ராத்திரி ஆயிட்டு அப்படியே சிந்தனை பண்ணி அப்படியே தூங்கி போனார். വന്ദേ വൃന്ദങ്ങൾ തൻ വാദ്യസ്തുതികളെ കേട്ടു ഉണർന്നേറ്റു കുളിച്ചു വന്ന് ദേവകാര്യങ്ങൾ നടത്തി വിശേഷിച്ചു ഭൂദേശ പൂജയും ചെയ്തു നന്നായി. அதுக்கப்புறமா வாத்தியஸ்துதிகள் காதுல கேட்டுட்டு அதிசீக்கிரமா எந்திருந்து குளிச்சுட்டு வந்துட்டு தேவகாரியங்கள் எல்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறமா பூதேசனை நன்னா அழகா பூஜை பண்ணினார். പണ്ഡിതശാലികളാകും ദ്വിജന്മാരോടൊന്നിച്ചു ചേർന്നു ചിന്തിച്ചുകൊണ്ട് பெரிய பெரிய பண்டிதர்கள் இருக்காளே அவளையெல்லாம் கூப்பிட்டு கோவில் கட்டுறதுக்கான அந்த ஐடியாவை கேட்டார். தாரக பிரம்மமாமையப்ப சுவாமிதன் மந்திரம் தீர்க்குவானாய் உரைச்சு அதுக்கப்புறமா கோவில் பண்றதுக்கான முடிவை எடுக்கிறார். അങ്ങു കിഴക്കേ മലതൻ മുകളിലായി സൂര്യന്റെ ബിംബം തെളിഞ്ഞ നേരം. കിഴക്ക് പക്കത്തിലെ മലയോട് മേലെ സൂര്യബിംബം തെളിഞ്ഞു നിൽக்கிற அந்த நேரத்திலே ദിക്കുകളൊക്കെ പ്രസന്നമായി തീർന്നീതു താമരക്കൂട്ടങ്ങൾ എന്ന മട്ടിൽ. அங்க இருக்கிற எல்லா இடமும் താമരക്കൂട്ടങ്ങൾ மாதிரி அழகா ஜொலிச்சு நின்னது. കാമുകന്മാരുടെ മാനസം പോലെ ആ താരാഗണങ്ങളും മങ്ങിപ്പോയി. ആകാശവും രാവും കൂടി ക്രീഡിക്കവേ സൂര്യനെ കണ്ടപ്പോൾ രാവോടിപ്പോയി. சூரிய பகவானை பார்த்துட்டு ராத்திரி எப்படி இல்லாம போறதோ, வெளிச்சத்தை பார்த்துட்டு இருட்டு எப்படி இல்லாம போகிறதோ அதே மாதிரி அங்க சூரியன் உதிச்சு நின்னோன அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் காணாம போச்சு. എങ്കിലും രാവിൻ നഗക്ഷതമൊന്നിതാ മങ്ങി കാണുന്നു ചന്ദ്രക്കീറായി. இருந்தா கூட அங்க லேசா ஒரு சந்திரனோட பிரதிபிம்பம் அங்க தெரியறது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. താരാസമൂഹമാം ക്രീഡാ കുസുമങ്ങളെ പേരും മുമ്പിലെ മങ്ങിപ്പോയി. സന്താപമോലുന്ന ചക്രവാകങ്ങളെ സൂര്യൻ കരം കൊണ്ടു തൊട്ടുണർത്തി. அப்படி தூங்கின்னு இருக்கிறத அவருக்கு பகல் வந்தா மாதிரி தெரிஞ்சு கொடுத்து அதையாக்கம் இங்க எடுத்து சொல்லப்படுறது. സന്തോഷത്തോടെ ആടിക്കളിച്ചിതു പാണ്ഡ്യരാജന്റെ ഹൃദയതുല്യം. ரொம்ப சந்தோஷமாயிட்டு மகாராஜாவோடு ஹிருதயம் அப்படியே நிறைஞ்சு நின்னுது. പുഞ്ചിരി കൊള്ളുന്ന താമര പൊയ്കയെ ചെന്നു തഴുകിയ മന്ദവായു സൂര്യനെ പേടിച്ചിട്ടോടി നടക്കയായി ഭൂതലത്തിങ്കലിടയിടയേ. സൂര്യനെ ഭയന്നിട്ട് ஓடிப்போற அந்த இருட்டு மாதிரி இங்க ராத்திரி முடிஞ்சு நேரம் வெளிச்சமாயி வர்றது அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது.
മംഗളവാദ്യം മുഴങ്ങി മുഹൂർത്തവും നന്നെന്നറിഞ്ഞിട്ടു പാണ്ഡ്യഭൂപൻ ശില്പി വർഗത്തോടും വിദ്വജനത്തോടും മന്ത്രിയോടും സേനാപതിയോടും കൂടി மங்களவாத்தியம் முழக்கி முகூர்த்தம் நன்னாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த பாண்டியராஜா கோவில் நிர்மாணம் பண்றதுக்கான சிற்பி அதே மாதிரி வித்வஜனங்கள் மந்திரி சேனாபதி அத்தனை பேரோடும் கூடி அங்க வந்து சேர்ற ഒത്തുകൂടി ഗുരുദേവനും ഒന്നിച്ച് ദേവനെ ചിന്തിച്ചിറങ്ങി മന്ദം ഗുരുവോട് കൂടിയിട്ട് ഭഗവാൻ താരകബ്രഹ്മത്തെ നനച്ചുണ്ട് മെല്ലെ ഇറങ്ങറാർ മഹാരാജ പൂമാരി കോരിച്ചൊരിഞ്ഞിതു ദേവകളാ മഹീപാലന്റെ മൗലിയിങ്കൽ ദേവകളെല്ലാം പുഷ്പവൃഷ്ടി നടത്തിന നല്ല ശകുനങ്ങൾ കണ്ടു കുതൂഹലം പൂണ്ടു രാജാവും പരിവാരവും നല്ല ശകുനങ്ങളെ പാത്ത് സന്തോഷമാണ് ആ രാജാവും പരിവാരങ്ങളും എത്തിയേഴുമേലിൽ ഭൂതേശ്വരൻ തന്റെ ആജ്ഞയെ നന്നായി അനുസരിച്ച് ആസ്ഥാനം തന്നൂടെ മേലധികാരിയായി വാഴുന്ന വാവരഭൂതം തന്നെ ഭംഗിയെഴുന്നൂരു പത്തനം നിർമ്മിച്ച് ഭക്തിയോടൊത്തു പ്രതിഷ്ഠ ചെയ്തു. അങ്ക എരുമേലിയിലെ വാബർക്ക് ഒരു ക്ഷേത്രം ഉണ്ടാക്കിനാർ. വാബരദേവനെ വന്നിച്ചു. പിന്നീട് பாயும் அழுதா நதி கடந்து அதுக்கப்புறமா அழுதா நதி தாண்டி கடக்கறா அத்தனை பேருமா அதையாக்கும் இங்கே சொல்லப்படுறது. ഘോരവനങ്ങളിൽ കൂടി നടന്നവർ പമ്പയിലെത്തി ആനന്ദത്തോടെ. அந்த ഘോരവനத்துல எல்லாரும் சேர்ந்து நடந்து அதுக்கப்புறமா அங்க பம்பையில ஆனந்தத்தோடு கூடிட்டு வந்து சேரறா. പുണ്യനിലയമാം പമ്പാനദിയിങ്കൽ മുങ്ങി കുളിച്ചു രസിച്ചുകൊണ്ട് പുണ്യനദിயான പമ്പാനദിയിലെ നന്നാ അഴകാ മുഴുകി കുളിച്ച് രസിച്ച് മാർഗക്ലേശങ്ങളും പാപവും തീർത്തുടൻ ആനന്ദ സൗരഭ്യപൂർണമായ ഭക്ത ശബരിതൻ ആശ്രമം ദർശിച്ച ഭക്ത വിവശനായി കൂപ്പി നിന്നു. அந்த ശബരിയെ பார்த்து ഭക്തിയോട് കൂടിയിട്ട് കൈകൂപ്പി നിന്ന അശബര്യാശ്രമമാകുമാരാമത്തിൻ ഭംഗിയും കണ്ടു കുറച്ചു നേരം. அந்த ശബരിയോട് ആശ്രമത്തോട് അഴക പാത്തിണ്ട് കൊഞ്ച നേരം നിന്ന പുഷ്പങ്ങളിൽ വന്നു മൂളുന്ന വണ്ടിന്റെ നാദത്തെ കേട്ടോരു നേരത്തിങ്കൾ പൂവിലേന്ത് വര വണ്ടോട് சத்தத்தை கேட்டு அந்த நேரத்துல முக்தி அடைஞ்ச ശബരി തന്നോങ്കാരനാഥ பிரம்மானந்தம் എന്നു തോന്നി. அந்த பகவானை பார்த்துட்டு அந்த நேரத்துல முக்தி அடைஞ்ச அந்த ശബരിയോട് அந்த இடத்துலயாக்கும் இப்போ எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கா. அந்த ശബരിயோடு ஓங்கார நாத பிரம்மானந்தமாக்கும் அப்படின்னு தோணித்து அந்த இடம் ശബരി ஆசிரமத்துல வந்து சேர்ந்தோன்னு அந்த பகவானோடு அனுகிரகத்தால முக்தி கிடைச்ச அந்த ശബരി இருக்கிற அந்த இடத்துல வந்து சேர்ந்தோன்னு நாத பிரம்மானந்தம் அனுபவப்பட்டது அவளுக்கு. அதையாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது.
സായാഹ്ന സൂര്യന്റെ പൊൻവള കൈകളാ രാജസദസ്യരെ ആശ്ലേഷിക്കേ. അതുക്കുള്ള സായന്ത്രര നേരമായെടുത്ത് പുഷ്പ സൗരഭ്യം വഹിച്ചു മന്ദാനീലൻ വീശി തുടങ്ങി ഞാൻ പാകം പോലെ. കാത്തും മെല്ലെ അടിക്കാരംഭിച്ചത്. ഭക്തശബരീതൻ നാമഘോഷം കേട്ട് പണ്ടേ പഠിച്ചുള്ള പക്ഷിവൃന്ദം. സന്ധ്യയ്ക്കു ഭക്തന്മാർ ചൊല്ലുന്നതുപോലെ കീർത്തനം നന്നായി ഗാനം ചെയ്തു. സന്ധ്യാവേളകളിലെ പറവകളെല്ലാം അഴകാ ഭഗവാനോട് നാമങ്ങളെ കീർത്തനം പണിത്ത്. സൂര്യനും സന്ധ്യയെ വന്നിപ്പാൻ എന്നോണം പശ്ചിമ വാരിധി തന്നിൽ മുങ്ങി. ഭഗവാൻ സൂര്യൻ அந்த சந்தியையே சந்தியா நேரத்தை தொடர்த்துக்காக அந்த மேற்கு பக்கத்துல நதியில முழுகினார். ஆதேவன் அர்ப்பிச்ச புஷ்பங்களே போலே நட்சத்திரமெங்கும் சிதறி மின்னி. சூரியதேவன் அர்ப்பிக்கிற பூ மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தில பரவி நின்னது. ആയതു ഭൂമിയിൽ പാറി നടക്കയോ എന്നു തോന്നുന്നതുപോലെ കാട്ടിൽ. അതേമാതിരി ഇരുന്നത് அந்த கானனத்தை பார்க்கறதுக்கு பந்தள மகாராஜாவுக்கு அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. മിന്നാമീനുങ്ങുകൾ പാഞ്ഞു തുടങ്ങിയതേ പൊങ്ങിയും താണും ഇടയ്ക്കു വീണും. ചെമ്മേ കിഴക്കു തെളിഞ്ഞു പതുക്കവേ ചന്ദ്രന്റെ ബിംബമൽപാൽപമായി. அந்த கானன ഭംഗിய அந்த வனத்தோடு அழகியாக்கும் இங்க வர்ணிக்கிறா. மினாமினுகள் அங்கங்க பறக்கிறது, அதே மாதிரி சந்திரன் அங்க உதிச்சு நிக்கிறது. ഇതെല്ലാമാക്കും ഇങ്ങ ചൊല്ലറാ. സന്ധ്യയാകുന്ന തരുണിയൊരു വെള്ളിത്താലവുമേന്തി വരികയാവാം. നക്ഷത്ര പൂക്കളെ വാരിയെടുക്കുവാൻ നിശ്ചയിച്ചെത്രയും മോദത്തോടെ. പാണ്ഡ്യനും തോഴരും സന്ധ്യയെ വന്നിച്ചു ഭൂദേശ പൂജ നടത്തി. പിന്നെ യാത്രാക്ലേശങ്ങളെ മാറ്റുന്നതിനായി പക്വങ്ങൾ വേണ്ട പോലെ ആസ്വദിച്ചു. പാണ്ഡ്യനും കൂടെ ഇരിക്കുന്ന അത്തனை പേരും സന്ധ്യാനേരത്തില് பகவானை வந்திச்சு பூதேச பூஜை நடத்தி யாத்ரா கிளேசங்கள் எல்லாம் இல்லாம போறதுக்காக பழங்கள் எல்லாம் சாப்பிட்டா.